கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் 28:19. அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அன்புக்குரியவர்களே, யாக்கோபு மிகுந்த துயரத்தோடும் மிகுந்த வேதனையோடும் அந்த ஸ்தலத்திலே தங்கின பொழுது அவன் துக்கத்தை கண்ட ஆண்டவர் அவன் உள்ளத்தை பரவசப்படுத்தி அவன் வாழ்க்கையிலே நடக்க போகும் காரியங்களை உரைத்து அவனை தேற்றி ஆற்றி அவனை பரவசப்படுத்தினார். அவன் வாழ்க்கையை ஆறுதல் படுத்தினார். ஆறுதல் அடைந்த அந்த இடத்திலே, தேவ பிரசன்னத்தை உணர்ந்த அந்த இடத்திலே, தேவ மகிமையை கண்டுகொண்ட அந்த இடத்திலே ஒரு தாயின் தேறுதலை, ஒரு தாயின் ஆறுதலை, ஒரு தாயின் மடியில் தவழும் குழந்தையை போன்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஸ்தானத்தை மறக்காமல் யாக்கோபு அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அன்புக்குரியவர்களே, பெத்தேல் என்றார் வானத்தின் வாசல். ஹல்லேலூயா! அந்த வானம் திறக்கப்பட்டு அதன் வழியாய் ஆசீர்வாதங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கும் துயரங்களோடும் துக்கங்களோடும் பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் திணறிக்கொண்டு ஒரு வேதனையின் ஸ்தலமாக, ஒரு துக்கத்தின் ஸ்தலமாக உங்கள் இடம் காணப்படுகிறதா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் அடைந்த துன்பத்துக்கு பதிலாய் ஆறுதலையும், துக்கத்துக்கு பதிலாய் சந்தோஷத்தையும், தோல்விக்கு பதிலாய் வெற்றியும் தேவன் தந்து உங்களையும் ஆண்டவர் பரவசப்படுத்துவார். கலங்காதிருங்கள், ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, யாக்கோபுக்காக ஒரு இடத்தின் பெயரை மாற்றி அந்த இடத்தில் அவரை ஆசீர்வதித்த தேவன் இப்பொழுதும் கண்ணீரோடும் நெருக்கத்தோடும் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இப்பொழுதே ஒரு ஆறுதலை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.